कृष्णाय परमात्मने நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அந்த அத்தியாயத்தை நம்ம படித்துக் கொண்டு வரோம். சகாம பக்தி நிஷ்காம பக்தி இந்த டாபிக்கை இப்ப பகவான் எடுத்துட்டு இருக்க. சென்ற சத்சங்கத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி இந்த சென்ஸ் அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும் இன்னும் அப்படின்னு. அதனால அதை முதல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து ஸ்லோகங்களை படிக்கலாம்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி எதுல கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா, சகாம பக்தி நிஷ்காம பக்தி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கி, அது எப்படி மந்த பக்தி மத்தியம பக்தி உத்தம பக்தின்னு சொன்னீங்களே, எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிறது, தனித்தனியா புரியறது, ஆனா அதை எப்படி ரிலேட் பண்றதுன்னு புரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சகாம பக்தி அப்படிங்கிறத நாம 7வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். 7வது அத்தியாயத்திலேயே இத டாபிக் வந்திருக்கு. 7, 16, 17, 18 இங்கதான் பக்தனை பத்தி பேசுறார் கிருஷ்ணர். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ அப்படின்னு 4 விதமான பக்தர்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். அங்க நாம சில விஷயங்களை பார்த்தோம். ஆர்த்த பக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு துக்கமே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அவன் கடவுளே நீதான் காப்பாத்தணும், கடவுளே நீதான் காப்பாத்தணும். ரோட்ல போனா டிராபிக் ஜாம் இருக்கக்கூடாது, அதுக்கும் கடவுள் தான் முன்னாடி நின்று அவர் தான் டிராபிக் போலீஸா இருந்து எல்லாத்தையும் நீக்கணும். அவனோட வாழ்க்கையில எந்த டிராபிக் ஜாமும் வந்துடக்கூடாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், அவன் நினைச்சதெல்லாம் நடந்துட்டே இருக்கணும். அதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் களைய வேண்டும். அதுதான் அவனுடைய கோரிக்கையாக எப்பொழுதும் எல்லா விஷயத்திலையும். அப்ப என்னன்னா, கடவுள் நான் கேட்கறத கொடுக்கிற இடத்துல இருக்கார். அதனால அவர் நான் கேட்டுட்டே இருப்பேன், அவர் கொடுத்துட்டே இருப்பார். இதுதான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆர்த்த பக்தனுடைய லட்சணமாக பார்த்தோம். அர்த்தார்த்தி பக்தனுடைய லட்சணமா எதை பார்த்தோம்னா, அப்பப்போ ஒரு தேவைக்கு அணுகுவான். நம்ம ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கிற போது இறைவனை வழிபடுவான். எனக்கு இந்த விஷயம் நிர்விக்னமா நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், மற்றபடி இந்த டெய்லி மேட்டர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் இந்த அப்பப்ப வருவேன், நீ எனக்கு அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துரு, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் உன்கிட்ட தான் கொண்டு வருவேன். அது மாதிரி பகவான அவன் அப்பவும் என்ன அடிப்படையில அவனுக்கு என்ன எண்ணம்னா, அவனுக்கு துக்கம் இருக்கக்கூடாது. இவங்க 2 பேருக்குமே துக்கம் இருக்கக்கூடாது. அத பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வைத்து அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வது அப்படிங்கறது இவங்க அர்த்தார்த்தி 2மே எப்படி இருக்குன்னா டிரான்சாக்ஷனல் லெவல்ல இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு பகவான் கிட்ட. நீ எனக்கு இதை பண்ணினா நான் உனக்கு மொட்டை போடுறேன், நீ எனக்கு இதை பண்ணினா நான் உனக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன், அடி பிரதட்சணம் பண்றேன், காவடி தூக்குறேன், வேல் குத்துறேன், அலகு குத்துறேன், எல்லாம் எதுக்கு? எனக்கு இதை பண்ணினா நான் இதை பண்றேன். சோ உனக்கு எனக்கும் ஒரு கனெக்ட் எப்படின்னா, ஒரு லேவாதேவி. நீ இதை பண்ணா நான் அதை பண்ணுவேன். அப்போ டிரான்சாக்ஷனலா அந்த பக்தி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுதான் சகாம பக்தி அப்படின்னு பேர். சகாம பக்தினா என்ன? ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பக்தி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கோரிக்கை எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த கோரிக்கை இந்த கோரிக்கைக்குத்தான் சொன்னா சகாம பக்தி, இது இல்லைன்னா அப்படி இல்லைன்னு. ஈக பர சுகம் எதுவா வேணாலும் இருக்கும். இங்க சுகமா இருக்கிறதுக்கு எனக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காலையில இருந்து நம்ம இதுல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, இப்ப ஒரு கடையை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நல்ல கஸ்டமர்ஸா வரணும், இன்னைக்கு நல்லபடியா இன்னைக்கு டே போகணும், யாரும் தகராறு பண்ணிடக்கூடாது, நமக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, இன்னைக்கு நல்லா ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, நான் இந்த உடலை விட்டு வேறு உலகம் போகும்போது கூட எனக்கு நல்ல ஸ்வர்க்க போகங்கள்லாம் வேணும், நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், எங்க போனாலும் எனக்கு சுகம்தான் வேணும், வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு துக்கம் வேண்டாம். அது இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எதா இருந்தாலும் எனக்கு சுகம் வேணும். இந்த கோரிக்கையே எதன் அடிப்படையில் வைக்கப்படுறது அப்படின்னு சொன்னா, சுகத்தை பிரார்த்தித்துத்தான் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்த பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னா அதுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தையும் சுகத்துக்கான ஒரு விஷயமா வைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல மனைவி கிடைப்பது சுகம், நல்ல குழந்தைகள் பெறுவது சுகம்,
அதெல்லாம் எல்லாமே இது வந்தா சுகம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக மொத்தத்துல சுகம், சந்தோஷம், அதுதான் வேணும் எனக்கு. அதுதான் இந்த சகாம பக்தி அப்படிங்கிறது. அப்படியே நீங்க நான் போன வகுப்புல சொன்னேன், மந்த பக்தி, மத்தியம பக்தி, உத்தம பக்தின்னு சொன்னேன். அதுல மந்த பக்தி யார சொன்னேன்? கடவுள், நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கடவுள் தான் எனக்கு அதுக்கு அடையறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறார். He is a means to the end. நான் என்ன அடையணும்னு நினைக்கிறேனோ அதை கடவுள் மூலமாக நான் அடைகிறேன். அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக அதை நான் பெறுகிறேன். இதுவும் நான் இப்ப சொன்ன சகாம பக்திக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் சகாம பக்திங்கிறத மந்த பக்தி அப்படின்னு நாம கிளாசிஃபை பண்றோம். மந்த பக்தினா வேற ஒண்ணும் இல்லை, என் கோரிக்கை நிறைவேறுவதற்காக நான் ஒரு வேண்டுதலை வைப்பது, அதற்காக நான் வழிபாடுகள் செய்வது. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சும்மா பார்க்கணும்னு தோணித்துங்க வந்தோம் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி. நம்ம எனக்கு ஒரு விஷயம் ஆக வேண்டியிருக்கு, அதுக்குதான் உங்களை அடிக்கடி உங்களை பார்த்து கொண்டே இருந்தாதான், ஒரு டச்ல இருந்தாதானே உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க முடியும். அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இந்த இதுவா ஓப்பனா, ஆனாலும் இதுக்காகவே டச்ல இருக்கிறது அப்படிங்கிறது அது மந்தமா, மத்தியமமா, உத்தமமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனித உறவுலயே நீங்க பாருங்க, மனித உறவுலயே இத மந்தம், மத்தியமம், உத்தமம்னு போட்டீங்கன்னா, நம்மளுக்காக நமக்கு போன் பண்ணி நம்ம நீ எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, முன்னாள் ஆச்சுங்கிட்ட பேசி அப்படின்னு பேசுறவங்க ஒரு ரகம். அப்பப்போ ஒரு டச் வச்சுக்கணும், தினம் ஏதாவது ஒரு கால் பண்ணி, இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டச் வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா நம்மள மறந்துடும், இல்லைன்னா அது நம்மள நமக்கு வேணுங்கிறப்ப அது கண்டுக்காது. அப்படின்னு நம்ம ஒரு டச் வச்சுட்டா அது மந்தமா, மத்தியமமா, உத்தமமா? இல்ல நம்ம டச் வச்சுக்கிறோமோ வச்சுக்கலையோ, இன்னைக்கும் அவங்களுக்கான பிரார்த்தனை நம்ம மனசுல இருக்கு. எப்பெல்லாம் நம்ம வழிபடுறோமோ அப்பெல்லாம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம சேர்த்து வழிபடுறோம் அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு ரகம், உத்தமமான ரகம். இப்போ இந்த மனித உறவுலயே இவ்வளவு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குங்கிற போது, இந்த இறைவனுக்கும் நமக்குமான உறவு அப்படிங்கிறதுல இறைவனை எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் கேட்கறதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் தான் இந்த சகாம பக்தன் அலையஸ் மந்த பக்தன். இதுதான் கனெக்ஷன். இது மாத்திரம் இல்ல, மத்தியம பக்தனையும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வசந்ததா கேட்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே கேட்காம இல்ல, ஆனா கேட்கிறான், ஏதோ ஒண்ணு கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்னா, கடவுளை நான் அறிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். ஜிக்ஞாசுன்னு அங்க சொல்றோம். எங்க 7வது அத்தியாயத்துல அவர் கிளாசிஃபை பண்ணும்போது ஆர்த்தி, அர்த்தார்த்தி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுங்கிறவன் அறிவை பெறுவது. என்ன அறிவை பெறணும் அவனுக்கு சயின்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. கடவுளை பற்றி யார் சொல்லி கொடுப்பா? சொல்லிக் கொடுக்க முடியாது. வாழ்க்கை தான் அந்த பாடத்தை புகட்டுகிறது. வாழ்க்கையில் அடிபட கடவுளை அறிய வேண்டும் என்ற எண்ணம் சில பேருக்கு, யாரோ சில பேருக்குத்தான். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வர்றது கிடையாது. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதேங்கிறார் அவர். பகவானே சொல்றாரு இங்கேயே, இந்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கிற 16, 17, 18, 19, 20 வந்துடும். ரொம்ப ஜென்மங்கள் கடந்து அவனுக்கு இறைவனை அறியணும். அப்ப என்னவோ ஒருத்தன் கொடுத்துட்டே இருக்கானேப்பா, எல்லாரும் கேட்கறதெல்லாம் கொடுக்குறானேப்பா, அவன் பெரிய ஆளா இருப்பான் போல, அவன் யாருன்னு நமக்கு தெரிய வேணாமா அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா? அப்ப அது என்ன ஆகுது? அதுவும் சகாம பக்தி தான். எனக்கு இதை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் அணுகுகிறான், சகாம பக்தி தான். ஆனா கொஞ்சம் பெட்டர் இதுல இருக்கான். உலகியல் இன்பங்களுக்காக அவன் ஆசைப்படல, ஆனா இறைவனை அறியணும்னு தான் ஆசைப்படுறான். அவனை மத்தியமம்ல வைக்கிறோம். மத்தியமம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவன் கடவுளை அறிய வேண்டும் அப்படி. அப்பவும் அவனுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, கோரிக்கையோடு கூடிய பக்தி. நிஷ்காம பக்தி அப்படிங்கிறச்சு கோரிக்கையே கிடையாது. பகவான் என்ன சொல்றார்? நீ உன்னோட காரியத்தை மாத்திரம் பண்ணிக்கொண்டே இரு, நீ எந்த விதத்திலையும் நீ கோரிக்கை அற்றவனாக இருப்பது உனக்கு நல்லது. அதுதான் கர்மண்யே அதிகாரஸ்தே மா பலேஷூன்னு ஏன் சொன்னார்னா, இந்த பலன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதுல ஒரு நாட்டம்ங்கிறதே கிடையாது. கடமையை பார்த்து செய்து கொண்டே இரு, உனக்கு விதிக்கப்பட்டதை செய்து கொண்டே இரு, அது பாட்டுக்கு வரும், உனக்கு வர வேண்டியது வரும். அதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு நிஷ்காமமாக பக்தி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குத்தான் சித்த சுத்தி ஏற்பட்டு, சித்த சுத்தியின் மூலமாக அவர்கள் சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்து, குருவை அடைந்து, சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் செய்து,
தானும் இறைவனும் வேறல்ல அப்படிங்கிற அந்த அபேத புத்தி அப்படிங்கிறது ஏற்பட்டு ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிஷ்டையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த உத்தம பக்தர்கள். அப்ப நிஷ்காம பக்தி பண்ணக்கூடியவனுக்கு தான் இந்த உத்தம பக்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. இதுதான் இந்த இந்த ஏன் இதை இப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, எந்த பக்தனாக நான் இருக்கணும்னு நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? யார் நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் போற பாதை பக்தியில கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரியும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்கறது மனித உறவுகளையே கெடுக்கும் அப்படிங்கிற போது, இறைவனிடமும் இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்காம உன்னை அறிய வேண்டும் என்பதற்கு எலிவேட் ஆகி, அதுக்கப்புறம் நீயும் நானும் வேறல்ல, நாம் இருவரும் ஒன்றுதான், சொல்ல போனால் இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறதுல மைண்ட் பிக்ஸ் ஆகும். அப்பதான் அதுதான் அந்த உத்தமமான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது அவங்க கேட்ட அந்த விளக்கத்திற்காக மேற்கொண்டு அதை இன்னும் விளக்கணும், அது எனக்கு சரியா புரியலன்னு சொன்னதுனால அந்த விஷயத்த மறுபடியும் விளக்கியிருக்கேன். பகவான் சொல்றார் 7வது அத்தியாயத்துல, அப்படிப்பட்ட பக்தி, இந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு. தேஷாம் நித்திய யுக்தாயாம், அந்த அந்த நித்திய யுக்தானம், அந்த ஞானி தான் எப்படி இருக்கான், என்னுடைய எப்பவுமே அவன் இணைந்து இருக்கிறான். உதாரா சர்வ ஏவைத்தே ஞானித்வாத்மைவ மேமதம் அப்படிங்கிறார் இல்லையா? அதனால அந்த ஸ்லோகங்களையும் இங்க இருக்கக்கூடிய இப்ப நான் சொன்ன விஷயங்களையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இப்ப இருக்க இந்த 20, 21 நம்ம போன கிளாஸ்ல படிச்சது எல்லாமே சகாம பக்தி அப்படிங்கறத பகவான் அந்த சகாம பக்தியினுடைய பலன் என்னங்கிறத விவரிக்கிறார். சகாம பக்தி பண்ணும் பொழுது நீ என்னப்பா பண்ற, வாட் இஸ் த ப்ராசஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டா, நான் வகுத்த வேத வழிப்படி நீ என்ன பண்றன்னா யஜ்யங்கள் செய்கிறாய், அதனால் உன்னுடைய பாபங்கள் நீங்குகிறது. நீ யஜ்யம் செய்யும் பொழுது ஒரு கோரிக்கை வைக்கிறாய், எனக்கு ஸ்வர்க போகம் வேணும்னு கேட்கிற. நானும் சரி, நம்ம சொல்றபடிதானே இவன் யஜ்யம் எல்லாம் பண்ணியிருக்கான், அதனால இவனுக்கு நம்ம ஸ்வர்க்கத்தை கொடுப்போம்னு நானும் கொடுத்துடுவேன். நீ என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்வர்கலோகத்தை அடைவாய், அங்க விசாலமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வர்கலோகத்தில் நன்றாக சஞ்சரித்து நல்ல சந்தோஷமாக இருந்து அதற்கு உனக்கு தேவையான புண்ணியம் எல்லாம் தீர்ந்த பிறகு நீ மீண்டும் இந்த பூலோகத்திற்கே வந்து விடுவாய். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னா, இந்த காமங்கள் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுனால நீ என்ன பண்ற, இந்த இந்த கேட்பது பெறுவது, கேட்பது பெறுவதுங்கிற அந்த சைக்கிள்குள்ள நீ மாட்டிக்கொண்டாயா. அதனால கதாகதம், கதாகதம்னு சொன்னா என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப இந்த போக்குவரவை நீ அடைகிறாய். போக்குவரவுன்னா என்ன, நான் இந்த உருவத்துல இருக்கேன், நான் நிறைய பூஜையெல்லாம் பண்றேன், என்னோட பூஜைக்கெல்லாம் பகவான் எனக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்குற, சொர்க்கம் கொடுக்குற. நான் என்ன பண்றேன், சொர்க்கத்துல போய் இருக்கேன், மறுபடியும் எனக்கு என்ன பண்றேன், ஒரு நல்ல பெட்டர் நல்ல பாடி கொடுக்குற. திரும்பவும் நான் ஒரு உடலுக்குள்ள புகுந்துக்கிறேன், திரும்பவும் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன், திரும்பி நான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவேன். இதுதான் கதாகதம். நான் தப்பு பண்ணேன்னா நரகத்துக்கு போவேன். நான் நல்லதா சொல்றேன், எதுக்குன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கு, நான் நினைக்கலாமே அப்படிங்கிறதுனால. இந்த கதாகதம்ங்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப போவது வருவது, போவது வருவதுங்கிற இந்த சுழற்சி, இந்த சைக்கிள், இந்த பர்த் சைக்கிள் இருக்குல்ல, இந்த பர்த் சைக்கிள் தான். இதுதான் என்னன்னா, நிலையற்ற விஷயங்களை பற்றி அவன் ஆசைப்படுவதனால் அவன் பெறக்கூடிய பலனும் நிலையற்றதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அதை காமிக்கிறார் பகவான். இந்த கதாகதம்னு போட்டதுனால அதை அவன் அடைகிறான். திரும்ப திரும்ப அவன் பிறந்து பிறந்து இழைக்கிறான். புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி, இவர் பாடினார் இல்லையா, நமக்கு மாணிக்கவாசகர் பாடினது மாதிரி, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் உன் பொன்னடியை கண்டு இன்று வீடுற்றேன். எப்ப அந்த பொன்னடியை கண்டு இன்று வீடுற்றேங்கிறது என்ன, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே. என்னை தவிர வேற எனக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது, பேதமே கிடையாதுங்கிறத யார் ஒருத்தன் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறானோ. ஏன்னா யார் இந்த பேதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான், நான் கடவுள்கிட்ட போய் இதை வாங்கிட்டு வரேன், அப்பனா என்ன, கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு தானே அர்த்தம். அது அங்க இருக்க கோவில்ல இருக்கிறவர் கடவுள், நான் அவர்கிட்ட போய் கேட்பேன், அவர் கொடுப்பார். அப்ப பேதம் இருக்கு, அவர் வேறு நான் வேறு. இங்க யார சொல்றாரு அப்படின்னா,
நான் வேதமே கிடையாது, எனக்கும் இறைவனுக்கும் யாதொரு வேதமும் கிடையாது அப்படின்னு அவனைத்தான் அந்த ஏ ஜனாகா அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஜனாகா அப்படிங்கிறது யார சொல்றார் அப்படின்னா, டெக்னிக்கலா பார்த்தா அத சன்னியாசிகளை சொல்றார் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், சந்நியாச புத்தி இருக்கிறவர்களை பார்த்து இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. ஒருத்தனுக்கு சந்நியாச புத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சந்நியாச புத்தி அப்படிங்கிறது, இந்த உலகம் உண்மை அல்ல, இந்த உலகம் எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, இன்பத்தை மட்டுமல்ல எனக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பொருளும் அல்ல அப்படிங்கிற ஒரு திருட நிச்சயம் இருக்கக்கூடியவர் தான் சந்நியாச புத்தியோட இருக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவர் இந்திரிய சுகத்தை நாடுவதில்லை. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இதனால ஏற்படக்கூடிய சுகம் எனக்கு தேவையில்லை, ஏற்கனவே நான் சுகமாத்தான் இருக்கேன், எனக்கு இந்த சுகத்துல யாதொரு சந்தேகமும் கிடையாது. பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. ஸ்தித பிரஜனுடைய லட்சணம் என்ன? அவன் தான் இந்த ஜனாகா. அந்த அவனுக்கு அவனை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன அனன்யாக ந அந்யக, எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அப்ப இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறதுல அவனுக்கு பூர்ணமான ஒரு திருட நிச்சயம் இருக்கிறது, அந்த ஞானத்துல ஒரு நிஷ்டை இருக்கிறது. அவனை நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னேன் நான் இந்த பதவுரை சொல்லும் போது. அவன் ஆத்ம ஞானத்துல நிஷ்டையாக இருக்கிறான், ஆத்ம ஞானி அப்படின்னு வச்சுக்கலாம், ஆத்ம ஞான நிஷ்டை உடையவர்னு வச்சுக்கலாம், சித பிரஜன்னு வச்சுக்கலாம், மோட்சத்தை உணர்ந்தவன் வச்சுக்கலாம். அதனாலதான் இந்த ஜனாகான்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அது சன்னியாசியா தான் இருக்கணுங்கிறது இல்ல, சந்நியாச புத்தி அவனுக்கு சன்னியாசியா இருந்து சந்நியாச புத்தி இல்லைன்னா என்ன பெரிய கொடுமை நடக்கும். நம்ம எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, புத்தி சந்நியாச புத்தியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், இது பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் என்பது என்ன அப்படிங்கறதுதான் பகவான் இங்க விளக்குறார். அப்படின்னு வேற சிந்தனை கிடையாது, இறைவனும் நானும் ஒன்றுதான் என்று எண்ணக்கூடியவன். அவன் என்னையே அபியுக்தானா, எப்படி அவன் அவன் எந்த மாதிரி அவன் பண்றான் அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் பண்றான். அவன் பரியுபாசத்தேன்னு சொல்றார். உபாசனை பண்றது அப்படின்னு சொன்னாலே அவன் எப்பொழுதும் வழிபட்டு கொண்டிருக்கிறான் அர்த்தம். பரி உபாசத்தை அவன் ஒரு நிமிஷம் கூட விடுறது கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எங்கும் எதிலும் இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு திருட விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது. நித்திய அபியுக்தான், எப்பொழுதுமே இதிலேயே ஈடுபட்டு. இதெல்லாம் கண்டிஷன்ஸ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்லியிருக்காரு, அவர் எனக்கு யோகக்ஷேமத்தை பார்த்துப்பார், அதனால நான் என்ன அடாவடித்தனம் பண்ணாலும் அவர் அதை பத்தி பிரச்சனையே இல்லை, அப்படி இல்லை. நித்திய அபியுக்தான், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். இந்த ஸ்லோகமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இட் இஸ் ஈவன் கோட்டட் இல்லையா, எல்ஐசியோட லோகோல எல்லாம் இருக்கு. யோகக்ஷேமம் வகாமியகம் என்ன கருத்துல சொல்லப்படுறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நீ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணினியானா யோகக்ஷேமம் வகாமியகம், அது இல்லைன்னு பகவான் சொல்லல. அப்ப அவனுடைய மனம் எப்படி இருக்கணும்? பகவான் 5வது அத்தியாயத்துல சொல்றாருல, பிரகிருஷ்யேத் பிரியம் பிராபிய நோத்விஜேத் பிராபியச்சா பிரியம். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடுத்து சந்தோஷப்படுறதுக்குன்னா அதை வச்சு ஊனுக்கு ஆட மாட்டான். அதே சமயத்துல கிடைச்சது ஏதாவது நழுவி போயிடுத்து, இல்ல பிடிக்காதது ஒண்ணு நம்ம கிட்ட வந்துடுத்து அப்படின்னா கூட அதுக்கும் அவன் ரொம்ப ரியாக்டே பண்ண மாட்டான். ஒன் பர்சன் ஹூ டசன்ட் ரியாக்ட் அட் ஆல் ஃபார் லைஃப் எனி ட்ரபிள் ஆர் குட்னஸ், எதுவா இருந்தாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகம், இப்படி இருக்கக்கூடியவனைத்தான் இங்க சொல்றார் அப்படிங்கிறது. ஸ்திர புத்தி அசமூடக, அவர்தான் என்ன சொல்றார், பிரம்மணி ஸ்திதங்கிறார். அந்த பிரம்மத்திலேயே லைத்து இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான்ங்கிறத எங்க சொன்னார்? சந்நியாச யோகத்துல கடைசியில சொல்லு. இப்ப சந்நியாச யோகம், அப்ப அதுக்குனாலதான் சொல்றது இந்த சந்நியாச புத்திங்கிறது இப்படி. இதெல்லாம் தான் லிங்கம், இண்டிகேஷன். எனக்கு சந்நியாச புத்தி இருக்கா இல்லையா. இன்னொருத்தர் ஏய் நீ சந்நியாச புத்தியோட இல்ல தெரியுமா, நீ நேத்திக்கு அழுத இல்ல அப்படின்னு பேசக்கூடாது. அதுக்காக நாம இதை பண்ணல, நமக்காக நம்ம போட்டுக்கிற ரேங்க் கார்டு, நான் இது மாதிரி இருக்கேனா. அதுக்காக ஞானினா உணர்ச்சியே வராதான, வரும். அந்த உணர்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்தோடும் கூடி வாழ்வார், அவர் கணத்தில் மறப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு.
அது வந்து ஒரு ஒரு செகண்ட் இருக்கும். அந்த உணர்ச்சிங்கிறது இல்லாம இருக்காது. உணர்ச்சிங்கிறது இந்த மனசனுடைய சுபாவம். அவர்களுக்கு தெரியும். மனசு உணர்ச்சி வசப்படுறது, உணர்ச்சி வசப்படுறதுதான் மனசோட தர்மமே அப்படிங்கிறது தெரியும். நான் மனசு இல்லங்கிறதும் தெரியும். அப்படித்தான் அவர்களுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடுகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நமக்கே நாமளே போட்டுக்கூடிய ரேங்க் ஷாட் தான். எவ்வளவு நேரம் அந்த உணர்ச்சியில நாம தோய்ஞ்சிருக்கோம். இந்த ரிலேட்டிவ் உணர்ச்சிகள் நமக்கு இருக்கா? அந்த உணர்ச்சி நம்மள ஒழுங்குறதா இல்ல நாம உணர்ச்சியை கடக்கிறோமா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்ற விஷயம். உணர்ச்சியில நம்மள முழுங்கிடுத்துன்னா நம்ம சறுக்கிடுவோம். உணர்ச்சியை நம்ம கடக்க தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனைங்கிறதே பாதி போயிடும். அதுக்காக நம்ம வெளியில காமிச்சோம் கல்லு மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரோடையும் எல்லார மாதிரியும் எப்பவும் இருக்க வேண்டியதுதான். ஆனா நாம அதை எந்த அளவுக்கு உள்ள கொண்டு போறோம் அது நம்ம கிட்ட தானே இருக்கு. அது இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லி காட்ட முடியாது. ஒரு ஞானினா இப்படித்தான் இருப்பாருங்களா? அதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் புரோட்டோ டைப் ஞானி எல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக ஞான பலம்ங்கிறது மாறி மாறி இருக்கும். அதனால இதெல்லாம் சொல்லியாச்சுங்க. இப்ப இந்த விஷயத்துல என்னன்னா கடைசியா சொல்ற முக்கியமான வார்த்தை பகவான் என்னன்னா அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற. யோகம்னா என்ன அர்த்தம்? க்ஷேமம்னா என்ன அர்த்தம்? யோகம் அப்படின்னு சொன்னா அப்பிராப்திய பிராப்தக சாரி அப்பிராப்தஸ்ய பிராப்தக அப்படின்னு அர்த்தம். அப்பிராப்தம் பிராப்தம்னா கிடைக்கிறது. அப்பிராப்தம்னா அடையிறது அடையாதது அப்படின்னு அர்த்தம். பிராப்தம்னா அடையிறது, அப்பிராப்தம்னா அடையாதது. அப்பிராப்தஸ்ய பிராப்தக அடையாததை அடைவது அதுதான் யோகம். உதாரணத்துக்கு இது வந்து வார்த்தையா சொல்லும் பொழுது டக்குன்னு புரியாது, அப்டிராக்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துட்டோம்னா புரியும். மாசம் ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேலை பண்ணினா சம்பளம் வேணும். சம்பளம் வருது நமக்கு. அப்பிராப்தஸ்ய பிராப்தக பிராப்தக நமக்கு வரவே அடையல. இந்த 30ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் வரல, 31ஆம் தேதி சம்பளம் வந்துடுச்சு. சோ எனக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப எனக்கு ஒரு பொருள் வந்து கிடைக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னா எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு வேணும். சாப்பாடு கிடைக்கல, எனக்கு சாப்பாடு வந்துடுது. சோ எனக்கு அப்பிராப்தஸ்ய பிராப்தக எனக்கு எது இப்ப இல்லையோ அது எனக்கு கிடைச்ச உடனே அது யோகம். அது எனக்கு வந்தாச்சு. அதை நான் வந்து சம்பாதிச்சாச்சு. அது இருக்கு என்கிட்ட. சரி நான் இப்ப பணமா எடுத்துக்கோ. என்கிட்ட ஒரு ஒரு எனக்கு இந்த மாசம் செலவுக்கு இவ்வளவு ரூபாய் வேணும்னு இருக்கு. எனக்கு இந்த சம்பளம் வந்துடுச்சு. அந்த சம்பளத்தை நானு எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. எப்படி வேணாலும் செலவு பண்ணணும். 2ஆம் நாளே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கையை வீசிட்டு உட்கார்ந்துருக்கு இல்லையா? பத்திரமா வச்சு வச்சு கணக்கு எழுதி அந்த மாசம் பூராத்துக்கும் எவ்வளவு செலவாருதுங்கிறத பார்த்து பார்த்து நம்ம பின்னாடி லாஸ்ட் 10 டேஸ்ல யார்கிட்டயும் கேட்காத அளவுக்கு கடைசி நாள் வரைக்கும் இந்த பணம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு பத்திரமா வச்சு வச்சு செலவு பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அந்த பண்றதுக்கு பேர் என்ன? அதை பாதுகாத்து பாதுகாத்து வச்சுக்கிறது. ஒரு பொருள் கிடைக்கிறது, அந்த பொருளை பாதுகாக்கிறது. பகவான் என்ன சொல்றார்? நீ வாழ்க்கை பூரா என்னத்துக்கு ஸ்பெண்ட் பண்றனா ஒரு பொருளை அடையறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் தான் நீ ஸ்பெண்ட் பண்ற. இதுதான் பகவான் வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயம். நீ எல்லா காரியமும் எதுக்கு பண்ற தெரியுமா? நீ ஒன்னு அடையணும்னு நினைக்கிற, அதை அடையற, அப்புறம் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிற. ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் 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 பேசி 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 எப்படியோ ஒரு உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கல்யாணம் ஆயிடுது. அப்பிராப்தஸ்ய பிராப்தக அப்புறம் என்ன பண்றோம்னா பிராப்தஸ்ய சம்ரக்ஷணக அதுதான் வந்து க்ஷேமம். க்ஷேமம்னு சொன்னா அடைந்ததை பாதுகாப்பது. அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்க வேண்டாமா? நான் வந்து கல்யாணம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா ஒன்னும் ஒத்து வரல, சரி நீ போயிட்டு வா உன் வீட்டுக்கு அப்படின்னு அனுப்ப முடியும்? அப்படின்னா பிரிய முடியும்? முடியாது இல்ல. வி ஹாவ் டு லிவ் இல்ல. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்றதுன்னா பாதுகாக்கும். இது என்ன சொல்றாரு பகவான்னா, 1 2ல இல்லப்பா, நீ எல்லாத்துலயுமே இப்படித்தான். நீ வந்து ஒன்னு அடையணும்னு நினைக்கிற, அதை அடையற, அப்புறம் அதை பாதுகாக்கிற. நீ மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உனக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லை. நீன்னு சொல்லல, இதுல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா யார் ஒருவன் எந்த ஒரு சந்நியாச புத்தியோடு இருக்கக்கூடிய அந்த பிரம்மஞான நிஷ்டையோடு இருக்கக்கூடியவன் தன்னையும் என்னையும் வேறாக பார்க்காதவன், என்னையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பவன், அந்த வாழ்க்கை முறையிலேயே அவன் தன் வாழ்நாளை கழிப்பவனுக்கு அடைவதும் அடைவதை பாதுகாப்பதும் என்னுடைய வேலை. எவ்வளவு பெரிய கேரண்டி! இந்த கேரண்டி யாராவது கொடுப்பாங்களான்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதனாலதான் பகவான் சொன்னார். எங்க சொன்னார்னா 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார், திரைகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ
நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இதே வார்த்தை அங்கேயும் வரும். நீ யோகக்ஷேமத்துக்காக நீ பாடுபடாத, அதுக்குதான் நான் இருக்கேனே. பின்னாடி சொல்ல போறத முன்னாடி சொல்லிட்டேன். நிர்த்வந்துவோ, நீ யோகக்ஷேமத்துக்கு பாடுபடுறேன்னா என்னோட மனநிலை எப்படி இருக்கும்? என் மனநிலை இந்த இதுல இருக்கும், குணங்களினுடைய வைஷமியத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சத்துவத்துல இருக்கும், ரஜஸ்ல இருக்கும், தமஸ்ல இருக்கும். வேலை பார்க்கணும்னு தோணும், யார்கிட்டயாவது போய் ஏதாவது இது பண்ண இன்டராக்ட் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ எப்போதும் நீ உன்னுடைய அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க என்ன டாபிக் இது இந்த ஸ்லோகம் திரைகுண்ய விஷயாவேதா வரும்போது என்ன டாபிக், நீங்க அந்த டாபிக்கை மறக்க கூடாது. வேதங்கள் எப்படி நம்மை அழகிய வார்த்தைகள் பேசி நம்மை காரியங்களில் ஈடுபடுத்துகிறது. யாமிமாம் புஷ்பிதாம் வேதா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். அப்ப சொல்லும் பொழுதுதான் சொல்ற, நீ அதனால என்ன பண்ணுவேன்னா, அதனால் கவரப்பட்டு நீ மீண்டும் மீண்டும் காரியம் செய்து அந்த காரியத்திலேயே நீ ஈடுபட்டு கொண்டு எப்பொழுதுமே உனக்கு விவசாயாத்மிக புத்தி என்பது இருக்கவே இருக்கு. அதனால நீ என்ன பண்றனா, இந்த வேதங்கள் இந்த முக்குணங்கள் மயமானதாக இருக்கிறதுனால, முக்குணங்களை தூண்டக்கூடியதாக இருக்கிறதுனால நீ அதன்படி நீ போய் காரியங்கள் செய்வதை நிறுத்து, அதை நிறுத்திக்கொள். அதனாலதான் சொன்னார் அடுத்தது, யாவானர்த்த உதபானே சர்வத சம்புதோதக. ஏன்பா எங்க பார்த்தாலும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய பிரம்மன்கள் தான் நீ அப்படின்னாச்சுன்னா, நீ ஒரு குட்டி ஆனந்தத்துக்கு ஆசைப்படுவியா? பெரிய ஒரு ஏரி இருக்கு, அதுல இருக்கிற தண்ணியை எடுப்பியா? அதுக்குள்ள இருக்கிற கிணத்துல இருந்து ஒரு தண்ணியை எடுக்கணும்னு நினைப்பியா? இதெல்லாம் கேட்டாரா இல்லையா? அதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் தான் சொன்ன கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணது அதுக்கப்புறமா தான் நான் நினைவுபடுத்துறேன். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் வரணும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நான் எப்போதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே முப்போதும் இறைவனை தொழுவதே என் வேலை அப்படின்னு நான் இருக்கணும். அப்படின்னா இந்த வள்ளுவத்துல நம்ம படிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட இந்த புத்தி அதுதான், மனுஷனுடைய புத்தி அது அப்படிதான் இருக்கும். சுவாமிஜி அழகா சொல்லுவார், செக்யூரிட்டி இஸ் த கிரேட்டஸ்ட் மித் இன் லைஃப். இந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாயை என்ன தெரியுமா? எனக்கு இதுதான் செக்யூரிட்டி, வீடு செக்யூரிட்டி. அது எப்படிங்க? வீடு கட்டாம ஒருத்தர் இருக்க முடியுமா? வீட்டுக்காக நான் எவ்வளவு தெரியுமா வேலை பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு உழைச்சு அந்த வீட்டை கட்டு. என்ன பண்ண போறோம்? அந்த வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் ஒரு வீட்டு தூக்கிட்டு போறேன், ஒண்ணும் கிடையாது. பட் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், நீங்க பார்க்கணும் உணரணும்னு நினைச்சீங்கன்னா கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் கிரிமேஷன் கிரவுண்ட்னு சொன்னார் ஒரு சுவாமிஜி. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த செக்யூரிட்டிங்கிறது நமக்கு அவ்வளவு பெரிய மித்தா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு செக்யூரிட்டி, ஒண்ணு பொருள் வேணும், இல்லைன்னா உறவு வேணும். ஈவன் அறிவு கூட நம்ம செக்யூரிட்டிக்காக தான் நினைக்கிறோம். நம்ம அறிவை பெறணும்னு நினைக்கிறது இல்லை. அறிவு இஸ் மை ஷீல்டு, அதுதான் எனக்கு செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எதுவுமே செக்யூரிட்டிங்கிற கான்செப்ட் குள்ள வராது. பகவானை தவிர யாராலையுமே அந்த செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது. நாளை காத்தால எனக்கு வாய் பேச வரும், என் புத்தி சுவாதீனமா இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒரு கேரண்டி கிடையாது. என்ன பெரிய அறிவு, என்ன பெரிய இது? பணம் இருக்கா? பணம் காப்பாத்திடுமா? எது காப்பாத்தும்? ஒண்ணுமே காப்பாத்துறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, நமக்கு பணம் நிறைய சேர்ந்து போச்சுன்னா அப்புறம் நமக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. இந்த கோலிகுண்டு இல்லாத காலத்துல கோலிகுண்டு வந்தாதான் சந்தோஷம்னு நினைச்சு கோலிகுண்டெல்லாம் உடவே தெரியாத வயசுல ஒரு டப்பா நிறைய கோலிகுண்டு கொடுக்க முடியாத வயசுல ஒரு டப்பா நிறைய கோலிகுண்டு கொடுத்து அதை பார்த்துட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி இந்த ஆசைகள் வயசுக்கு வயசு மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டிங்கிற எண்ணம் எல்லா காலத்திலயும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஒண்ணு வேணும், கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா அதுக்குதான் வள்ளுவர் சொன்னதுதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இதை சொன்னேன், இந்த சுவாமிஜி சொன்னதை சொன்னேன், சார்பு இருக்கக்கூடாது அப்படின்னு. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரும் சார்தரா நோய். ஏன்னா எதை சார்ந்து இருக்கணும்னு தெரியணும் இல்லையா நமக்கு? அதுக்குதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு அதையும் அங்கேயேதான் சொல்றேன். அப்ப நமக்கு செக்யூரிட்டி வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒன்னத்தான் செக்யூரிட்டியா நினைக்க முடியும். எது? இறைவனை தவிர வேற ஒரு செக்யூரிட்டி நமக்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கைக்கு வேண்டுங்கிற விஷயங்களை கொடுக்கக்கூடியது மனிதர்களால் முடியாது.
நம்ம ஒரு மனுஷனை போய் செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம், ஒரு பொருளை போய் செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம், அது நமக்கு செக்யூரிட்டியா இருக்காது, பாதுகாப்பு தராது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இறைவனையே நீ பிடித்துக்கொள். பகவானே சொல்றார், நீ என்னையே எப்ப பார்த்தாலும் நினைன்னா. இங்கேயும் நான் திருப்பவும் சொல்றேன், இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்றது இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரனாகட்டும் ஜீவனாகட்டும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈஸ்வரன் அப்படின்னு இல்லை, எல்லா எல்லா சாமிக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தூய உணர்வு. அதையே எப்பொழுதும் உபாசித்து கொண்டு, எப்படி உபாசிக்கணுங்கிறார், பரி உபாஸ். நம்ம சாதாரண உபாசனை கிடையாது. இன்னைக்கு பண்ணுவேன் 1 hour, இன்னைக்கு 1 hour உபாசனா, அதுக்கப்புறம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம், ஓகே? அப்படி கிடையாது. நீ அனுக்ஷணமும்னு சொல்லுவார் ஆச்சாரியர். அனுக்ஷணமும், ஒவ்வொரு க்ஷணமும் எதை பண்ணினாலும் அது இறைவன் தான். அந்த இறைவன் எல்லாவற்றிலும் கலந்து விரவி இருக்கணும், அதுதான் இறைவன் அப்படிங்கிறது. அப்படி இறைவனுடைய அந்த ஸ்மரணையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை கழியணும். அதுக்கு எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்க போறேன்னா, நீ சும்மா எப்படி வேணா இருந்தானா கொடுத்துட முடியுமா? பகவான் என்ன பண்றாரு, அவர் கண்டிஷன் பண்ணி விட்டுறார் இந்த விஷயத்த. என்ன கண்டிஷன் பண்றாரு அப்படின்னா, நித்திய அபியுக்தானா, அதான் கண்டிஷன். நான் கடவுளை எப்படி நம்புறது? கடவுளை எனக்கு கொடுப்பாருங்கிறத நான் எப்படி நம்புறது? இஸ் ரிலையபிள்? நான் அதுக்கு எனக்கு என்ன கேரண்டி இருக்குன்னா, கடவுள் சொல்ற இந்த நித்திய அபியுக்தானாம இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நீ ஃபாலோ பண்ண, அப்புறம் கேளு. அதுதான் இங்க விஷயம். நம்ம எத்தனையோ சாதுக்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கோம், சித்தர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கோம். ஒண்ணுமே இருக்காது அவங்க கிட்ட, ஆனா அவங்க பரம சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய மாளிகை கூட கோபுரம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவங்க மனசுல ஒரு துக்கமே இருக்காது. ஏன்னா எப்பவும் ஏதாவது ஒரு வகையில எனக்கு உதவி வந்துரும், நான் வேணுங்கிறது அவர்கிட்ட இருந்து வரும். இது சித்தர்களுக்கு தான் இல்ல, எல்லா பக்தர்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் நாம பண்ணிட முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆதிசங்கரரே எழுதுறார். இதை ஏன் சொல்றார் பக்தர்னா, சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்களாலேயே இது எல்லாத்தையும் கடந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களாலேயே கடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பகவான் சொல்றார். ஏன் இதை எதுக்கு பகவான் சொல்லணும்? ஏன்னா நானே கடக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு மெனக்கிடணும், நான் அதுக்கு உழைக்கணும், நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல பணத்தை பாதுகாக்கிறதுக்கோ நான் நிறைய வேலை பண்ணணும். அதுக்கு நான் சில மெக்கானிசம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னோட மனசு இந்த உலக விஷயங்கள்ல இருந்து விட்டு போச்சுங்கிறது உண்மையா இருந்தா, அது எப்பவும் பகவத் சரணாரவிந்தத்திலேயே தான் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, அந்த உலக விஷயங்களை நீ கவனிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். இன்னும் ஒரு பக்கம் நான் அதிகமா போய் சொல்றேன், சுவாமி கிட்ட வேண்டிக்கும் போதே இதையே சொல்லி வேண்டிக்கணும். நீதான் சொல்லியிருக்க, நீதான் என்ன சொல்லியிருக்க, நான் உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய யோகக்ஷேமங்களை நான் பார்த்திருக்கிறேன் நீ சொல்லியிருக்க, அதனால என் குடும்பம், என்னுடைய சுற்றம், உறவு எல்லாம் உன் காலடியில போடுறேன், எனக்கு உன்னை தவிர வேற நினைவில்லாம பண்ணிருப்பா, அது மட்டும் போரும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு, இந்த வேண்டுதல் நமக்கு பண்ணிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்துதான் வருதுன்னே தெரியாது, ஹெல்ப் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். இது சத்தியம் நான் சொல்றது. நான் இந்த உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியை கிளப்புறதுக்கு எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனா இது நடக்கிறதானா நடக்கிறது, இதுதான் நடக்கிறது, வேற ஒண்ணும் நடக்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த எப்படி நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. நம்ம திரௌபதிக்கு ஏன் வரல உதவி, அவ கையை தூக்கல அது வரைக்கும், இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக சொல்றது. எனக்கு வேற ஒரு செக்யூரிட்டி கிடையாதுப்பா, நீ மட்டும்தான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணினாதான் அப்படிங்கிறதுக்காக அங்க சொன்னது. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த கதை அப்படி சொல்றது. இங்க பகவான் என்ன சொல்றாரு, நீ எப்பவும் என்னையே நினைச்சு கொண்டு, நீ என்ன தவிர வேற எதையும் சிந்தனை பண்ணாத, என்னங்கிறது அந்த இடத்துல ஆத்ம ஞானத்திலேயே நீ நிஷ்டையாக இருன்னு. நீ கிருஷ்ணா கிருஷ்ணா நினைச்சுருன்னு அர்த்தம் இல்ல. அப்படி நினைச்சுட்டு இருந்தா புண்ணியம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. அப்படி நினைச்சிருந்தா நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணரை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத சொல்றேன். என்னை எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பிரம்மஸ்வரூபமாக நீ நினைத்து கொண்டு அதையே நீ எப்பொழுதும் இது பண்ணிக்கிட்டே இரு. நம்ம லைஃப் ஃபுல்லா நம்மளுக்கு எதுல போயிடுறது அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பண்ற பிளானிங்லயே பாதி போயிடுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையோட பெரும் பகுதியை எதுல விட்டுருக்கோம் அப்படின்னா,
எதையாவது ஒண்ண வாங்கணும். இந்த வருஷம் இதை வாங்கணும், அந்த வருஷம் அதை வாங்கணும். சின்ன வயசுலயே இருந்து நமக்கு அதுவே இப்ப நம்மளோட ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரணும். நம்ம அதை சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும். இப்படியே நம்மளோட மோல்டே இப்படியே ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? எதையாவது ஒண்ணு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். நம்ம இப்போ இது தொலைச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். அதை அடுத்தடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம நம்பவே மாட்டோம். நமக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எப்போ நம்ம யாரு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நான் சேர்த்து 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 வச்சுட்டே இருக்கணும். என்னோட சேர்த்து வைக்கிற அந்த குணத்தை தான் பகவான் சொல்ற, நான் பாத்துக்கிறேன், நீ அதை பண்ணாத. ஏன்னா அதுல டைம் கொண்டு போய் கொடுக்காத, படி உட்கார்ந்து. அந்த நேரம் கிடைச்சதுன்னா உட்கார்ந்து படி. நீ ஒரு 4 இன்னைக்கு வந்து சார்ட் எங்க இருக்கு, இன்னைக்கு வந்து கேண்டில் எந்த இடத்துல இருக்கு, இன்னைக்கு ரிப்போர்ட் எப்படி இருக்கு, இன்னைக்கு சென்செக்ஸ் என்ன இருக்கு, இன்னைக்கு இது என்எஸ்சி எப்படி போறது, இன்னைக்கு நிஃப்டி கரெக்டா போறதா, இதையே யோசிச்சு கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படி படிக்கிறது, எப்ப படிக்கிறது? அதுதான் பகவான் சொல்றாரு, நீ படிக்கணும், நீ அதை இன்டர்னலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்கு சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி, இத்தனைக்கும் உனக்கு நேரம் வேணும். நான் எல்லா வகையான எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அதுக்காக ஏன்னா இந்த மாதிரிதான் நம்ம மைண்ட் போறதுங்கிறதுக்காக காட்டுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இப்படி நம்மளோட நேர ஒழுங்குங்கிறது நமக்கு முக்கியம். அந்த நேர ஒழுங்கு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இப்ப ஆதிசங்கரர் சொன்னார் இல்லையா, டெய்லி வந்து வந்து போயிட்டு இருக்கு. தினையா மின்யும் சாயம் பிராத்தகன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லு. காலை வரும், மாலை வரும், வசந்தம் வரும், அடுத்தடுத்த ருத்துக்கள் வரும். நீ என்ன பண்ற? நீ இறைவனை தவிர பாக்கி எல்லாத்தையும் நினைத்து கொண்டிருக்கு. அது காலம் வந்து போயிட்டே இருக்கு. நம்ம காலம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை திருப்பி பிடிக்க முடியாது. அதனால பகவான் இப்படி சொல்றார். அதே சமயத்துல நமக்கு இந்த ஸ்லோகம் படிச்சா, இப்ப நான் ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர்னா அந்த அந்த உருவம் அப்படின்னு வச்சுக்காதீங்கோ, இது வந்து பிரம்ம தத்துவத்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்லோகம் போயின்னு இருக்கிற போக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்தது பகவானே விளக்குறார். நான் இப்ப சொன்னத பகவானே அடுத்த ஸ்லோகத்துல விளக்குறார். நம்ம அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். येऽप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्य विधिपूर्वकम्. हे कौन्तेय, ये எவர்கள் ஸ்ரத்தையா அன்விதாக ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய், அந்ய தேவதா பக்தாக அபி இறைவனை தனக்கு வேறாக கருதி சகாம பக்தியுடன் கூடியவர்களாய், யஜந்தே வழிபடுகிறார்களோ, தே அபி அவர்களும், அவிதி பூர்வகம் அறியாமையால், மாமேவ என்னைத்தான், அதாவது தன்னையே அப்படின்னு தூய உணர்வையே, யஜந்தி வழிபடுகிறார்கள். எவர்கள் ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய் இறைவனை தனக்கு வேறாக கருதி சகாம பக்தியுடன் கூடியவர்களாய் வழிபடுகிறார்களோ, அவர்களும் அறியாமையால் என்னைத்தான் வழிபடுகிறார்கள். இந்த இடத்துல என்னைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், தூய உணர்வை அப்படின்னு. இங்க பகவான் என்ன சொல்ற, ரொம்ப கருணை பகவானுக்கு. நீ ரொம்ப ஞானியா இருந்து பக்தி பண்ணல, உனக்கு பண்ண வரல, உனக்கு புரியவே இல்லை, பரவாயில்ல. நீ ஏதோ என்னை வந்து கோவில்ல வந்து பார்த்தா, எனக்கு ஒரு மொட்டையை போட்டியானாலும் இல்ல ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணினேயானாலும் உனக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கா, பரவாயில்ல பண்ணு. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கிறது தெரியுமா உனக்கு? அப்பவும் நீ அந்த தூய உணர்வைத்தான் வழிபடுகிறாய். ஏன்னா தூய உணர்வுங்கிறது எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது. நீ வணங்கும் அந்த உருவத்திலும் அதுதான் இருக்கிறது. இதுதான் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது ஆறுதல். நமக்கு சொல்றோம், நம்ம நிறைய பேருக்கு, என்ன நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா தூய உணர்வெல்லாம் அப்படியே மனசுல இறக்கி அதெல்லாம் முடியலையே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கே, இன்னும் பக்குவம் வரலையே. பரவாயில்ல, பக்குவம் வரலன்னா பரவாயில்ல. ஆனா அந்த பக்குவம் வராம நீ பண்றன்னா, நீ அறிந்து தூய உணர்வைத்தான் நான் சிந்திக்கிறேன்னு சிந்திச்சியானா உனக்கு அந்த பக்குவம் வந்துடும். ஒருவேளை வரலன்னா நீ என்ன சிந்திச்சாலும் நீ அதைத்தான் சிந்திக்கிறாய் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்நிய தேவதா அப்படிங்கிறது, இத வந்து மத்த இவங்கெல்லாம் எப்படி விளக்குவாங்க அப்படின்னா, விஷ்ணுவை தவிர வேறு யாரையாவது வணங்கினான் அப்படின்னு வைஷ்ணவர்கள் விளக்குவார்கள். இந்த மாதிரி விளக்கங்களுக்கு நிறைய வழி கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சிலது இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். நம்ம பொதுவா புரிஞ்சுக்கணும், எதை நினைத்து கொண்டு நான் வழிபட்டாலும் சரி, நான் உண்மையில் வழிபடுவது தூய உணர்வை அன்றி வேறு இல்லை. என்ன ரீசன்? ரீசன் இஸ் வெரி சிம்பிள்.
தூய உணர்வை தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை. இருப்பது ஒன்றுதான் அப்படிங்கறத சொல்றார் பகவான். நீ இந்த இதே விஷயத்த நீங்க 7வது அத்தியாயம் பாருங்க, 20, 21. காமைஸ்தைஸ்தைர்ஹிருதஜ்ஞானாம் ஹிருதஜ்ஞானாः பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம் சதயா ஸ்ரத்தயா யுக்தः தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சேம் திங். அங்க என்ன பார்த்தோம்? 20, 21, 22ல. ஆனா கடைசியில அதுக்கு இதுவும் சொல்லிடுவார். அதை ஏன் அத வசதி சொல்றது இல்ல. அந்த வத்து பலம் தேஷம். அது பலன் லிமிட்டடா இருக்கு. நீ அந்த அன்லிமிட்டட் சோர்ஸ நீ உபாசனை பண்ணினியானா உனக்கு பலனும் அன்லிமிட்டடா இருக்கு. லிமிட்டட் சோர்ஸ நீ உபாசனை பண்ணினியானா பலனும் லிமிட்டடா இருக்கும். இதுதான் விஷயம். இங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 9வது அத்தியாயம் ஹேஸ் மோர் கனெக்ஷன்ஸ் வித் 7வது அத்தியாயமும் 9வது அத்தியாயமும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரிதான். அங்க சொன்ன நிறைய கருத்துக்கள் இங்கு ரிப்பீட் ஆகுது. அதனால நீங்க இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் போய் பார்த்தாதான் இந்த விஷயத்த நம்ம அங்க படிச்சோமேங்கிறது ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு தூண்டி விடுறேன், உங்களோட சிந்தனா சக்திய தூண்டி விடுறது நல்லதுன்னு நினைச்சு நான் இதை பண்றேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் ஸ்லோகா நான் சொல்றேன் இல்லையா, 7ல 20, 21, 22 அப்படின்னு சொல்றேன்னா அதை எழுதிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்லோகங்களுக்கான பொருள் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை போய் பார்க்கணும். இல்லைன்னா அந்த கிளாஸ ஒரு தடவை கேட்கணும். அப்படி கேட்கும் போது இங்க அவர் என்ன சொல்றார், அதுக்கு அங்க முன்னாடி என்ன அச்சாரம் போட்டு வச்சிருக்கார், இதெல்லாம் நமக்கு நன்றாக புரியும். இங்க என்ன இன்னொரு வார்த்தை போட்டிருக்கார், அவிதி பூர்வகம். அப்ப இப்ப பகவான் நீ யார வேணா இது பண்ணு, உபாசனை பண்ணு, அதனால பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்னாலும் அது எப்படிப்பட்ட உபாசனைங்கிறத இங்க குவாலிஃபை பண்ணிடுறாரு. அவிதி பூர்வகம் உபாசனா. அவிதினா என்ன அர்த்தம்னாக்க அறியாமையினால் அப்படி செய்கிறார். அறிவு ஞான பூர்வகமான பக்தி இல்லை அப்படி என்றாலும் கூட நீ செய்வது, நீ பக்தி பண்ணுவது என்பது தூய உணர்வுக்கேதான். ஏன்னா தூய உணர்வு ஒன்றுதான் இருக்கு. இதை எங்க இன்னொரு தடவை சொல்லியிருக்க, எங்க சொன்னார்னா 5:29 சொல்லியிருக்க, போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திருச்சதி அப்படிங்கிற போக்தாரம் யஜ்ய தபசாம். இங்கேயே முன்னாடி சொன்னார், அகம் கிரதுரகம் யஜ்ய சதாகமகம் ஔஷதம். இங்கேயும் முன்னாடி சொல்லியிருக்க, நான் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேங்கிற போது அப்ப நான்கிறது அங்க யாரு? நான்கிறது சர்வத்திர சர்வமுமாக இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வே நான். அதுதான் அங்க நான்கிறதுக்கான மாம் அப்படின்னு சொன்னா, என்னைன்னு சொன்னா அந்த ஒரு உருவத்தில் அடைபட்டு இருக்கக்கூடிய லிமிட்டட் இல்ல, அது உருவம் கடந்தது, உருவத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அது தன்னையே வழிபடுவதற்கு ஒப்பாகும். இது ரொம்ப உயர்ந்த தத்துவம். நான் வழிபட தகுந்தவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப பக்குவம் வேணும். நம்ம ஜஸ்ட் நான் வழிபட தகுந்தவன் சொன்னா, ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான்லாம் எவ்வளவு ஒரு அல்பம் தெரியுமா, சச்சா நான்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு நமக்கு இந்த நீச்ச பாவமானது தோணும். அந்த பாவம் ஏன் தோன்றது? இந்த பாவம் ஏன் தோன்றதுன்னா, நான் என்ன உடல் மனஸ் புத்தியாகவோ அல்லது இந்த உயிராகவோ நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணும். நான் தூய உணர்வுங்கிறது எனக்கு திருடமா இறங்கிடுதுன்னா நான் வழிபட தகுந்தவன் தானே. இந்த வழிபாடுக்குரியது தானே இங்க இருக்கிற அனைத்தும். அதுல அனைத்தும்ல நான் இல்லையா? அதனால நான் வழிபட தகுந்தவன் தானே. தூய உணர்வு கன்றி வேற ஒன்றுமே இல்லையே. நல்லா திருப்பி திருப்பி சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இது மைண்ட்ல நல்லா இறங்கணுங்கிறதுக்காகத்தான். இதெல்லாம் அகங்காரத்தினால திமிருனால நினைக்கிறது கிடையாது. அறிவால் இதை புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்ததே சொல்லிடுறார் பகவானே, அகம் ஹி சர்வஜானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேனாதஸ்யவந்தி தே.
அகம் ஹி நானே சர்வ யஜ்ஞானாம் படிக்கிறச்சே அகம் ஹி சர்வ ஜானாம்னு படிச்சுட்டேன், சாரி. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேனாதஸ்யவந்தி தே. அகம் ஹி ஞானே சர்வ யஜ்ஞானாம் அனைத்து வேள்விகளிலும் போக்தா புஜிப்பவன், அதாவது அதை ஏற்றுக்கொள்பவன், ச மேலும் பிரபு ஏவச்ச, பிரபுனா தலைவன், பிரபு முன்னாடியே பார்த்தோம், அகம் கிரத்துர் அந்த இதுல பார்க்கும்போது பார்த்தோம். பிரபுனா தலைவன், தலைவனும் கூட. துமாம் ஆனால் என்னை தத்வேன உள்ளவாறு ந அபிஜானந்தி அறிவதில்லையே. அதக ஆதலால் தே அவர்கள் செவந்தி நழுவுகிறார்கள். இப்ப முன்னாடி ஸ்லோகத்துல அவர் ஒரு ஆறுதலா சொன்ன மாதிரி இருந்தது. அந்த ஆறுதலா சொன்னாலும் அவருக்கு மனசு கேட்கல. அவன் ஏன் பண்றான்? அத அறியாமையினால பண்றான். அப்ப அறிவுங்கிறது என்ன நான் சொல்லணும்ல, அதனால அவரே சொல்றார், நானே அனைத்து வேள்விகளிலும் புசிப்பவனாக, அதாவது ஏற்பவனாக இருக்கிறேன், மேலும் தலைவனும் கூட. ஆனால் என்னை உள்ளவாறு அறிவதில்லை, ஆதலால் அவர்கள் நழுவுகிறார்கள். இந்த நழுவுகிறார்கள்னா என்ன அர்த்தம்? எதிலிருந்து அவர்கள் நழுவுகிறார்கள்? எதிலிருந்து நழுவுகிறார்கள்னா, அவர்களுக்கு இந்த புண்ணிய பலத்தினால் சொர்க்கலோகம் எல்லாம் கிடைக்கிறது, அங்கிருந்து ஏன் திரும்பி வராங்க? ஏன்னா ஞானத்துல நிஷ்டை இல்ல, ஞானம் கிடைக்கல, அதனால அங்கேருந்து நழுவுகிறார். அவர்கள் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அவர்களுக்கு பூரணமாக கிடைப்பதில்லை. க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி அப்படிங்கிற இந்த விஷயத்த 7வது அத்தியாயத்திலேயே அவர் சொல்லியிருக்கார். தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது, இறைவன் எப்படிப்பட்டவன், அந்த வந்தா வர்றா அந்த இதுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா தூய உணர்வுக்கு பாலின பேதமோ ஜாதி பேதமோ இந்த பேதமோ ஒரு பேதமும் கிடையாது. அதனால நம்ம எப்படி சொன்னாலும் அத தூய உணர்வுங்கிறத புரிஞ்சுட்டா சரி. 7வது அத்தியாயத்திலேயே சொன்னார், வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. அனைத்தையும் அறியக்கூடிய அறிவாக நான் இருக்கிறேன். முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இந்த இப்ப நடக்கிறது அத்தனையும் நான் அறிகிறேன். அப்போ எல்லா விதமான அறிவையும் பெற்றிருக்கிறேன், எல்லா காலத்தை பற்றிய அறிவையும் பெற்றிருக்கிறேன். இப்ப தன்னை பத்தி தத்துவேன உள்ளதை உள்ளவாறு அறிய வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய உண்மையான ஸ்வரூப லட்சணம் தெரிய வேண்டும். அந்த ஸ்வரூப லட்சணம் தெரியாத காரணத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா நழுவி போயிடுறான். அவன் என்னத்துக்காக இந்த இறை பக்தியை அவன் கையில் எடுத்தான் அப்படின்னா அவனோட கோல் என்னவோ அந்த கோல் போகாமையே அவன் திரும்ப இந்த மறுபடியும் பூலோகத்திற்கு வந்து விடுகிறான். நம்ம இதுல யோக பிரஷ்டன்ல பார்க்கணும். யோக பிரஷ்டனா ஏன் அவன் திரும்பி வரான்? ஏன்னா அவனுக்கு அந்த கோல் அடையவே இல்லை. அதனால அவனுக்கு இன்னொரு ஜென்மா கிடைச்சு அந்த இன்னொரு ஜென்மால மறுபடியும் அவன் பிறந்து மறுபடியும் சாதனைகள் எல்லாம் பண்ணி மறுபடியும் அவன் அந்த சாதனைகளின் மூலமாக அவன் மோட்சத்தை முக்தியை உணர வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப இந்த நழுவுறதுங்கிறது எதனாலன்னா என்னை உள்ளவாறு புரிந்து கொள்ளாத காரணத்தால். அதனாலதான் இவன் என்ன பண்றான், அந்த கோயிலுக்கு போனா நமக்கு சரியாயிடுமா, இந்த கோயிலுக்கு போனா நமக்கு சரியாயிடுமா, உனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாகணும்னு அவசியம் இல்லப்பா, நீ உன்னை புரிஞ்சிட்டாலே போதும், உன்னையும் என்னையும் சரியாக புரிந்து கொண்டால் போதுமானது, நமக்கு இருவருக்கும் பேதம் என்பதே இல்லை, நாம் இருவரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள், எல்லா இடங்களிலும் இருப்பது இறைவனே அப்படிங்கிறத புரிந்து கொள், அது மாத்திரமே போதும், உனக்கு எந்த துன்பமும் எப்பொழுதும் இருக்காது. அதுதான் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன இது பண்றது அப்படின்னு சொன்னா, முன்னாடி இப்ப சொன்னேன் நானு, இப்ப இதுல சொன்னேன் 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்துல போக்தாரம் யஜ்ய தபசான்னு சொன்னார். அதே மாதிரி இங்கேயே சொன்னேன் அகம் கிரதுர் அகம் யஜ்யக அந்த ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னேன். இங்க அதெல்லாத்தையும் சேர்த்துத்தான் இங்கேயும் சொல்றார். அத நான் தான் எல்லா வேள்விலையும் புசிப்பவனாக இருக்கிறேன். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பார்த்தோம்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கும். அப்போ இங்க வேறுபாடு என்பது பேதம் என்பதே இல்லை. அங்க அவன் யஜ்யம் பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்கான், அந்த யஜ்யத்துக்கு அவன் ஒரு சாதனம் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறான், அத யஜ்யத்தை வாங்கி கொள்பவன் வேறு யாரோன்னு நினைக்கிறான். இல்ல, அவன் யஜ்யம் பண்றவனே தான் யஜ்யத்திற்கான ஆகுதியையும் வாங்கிக் கொள்கிறான் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்வதில்லை. பேதம் அபேத தன்மையை காட்டுகிறார். பகவான் நமக்கு வேறானவர் இல்லை.
இந்த அனன்ய பாவத்தை விளக்குறார். நம்ம 22ல என்ன பாக்குறோம்? அனன்யா சிந்தையந்தோன்னு பாக்குறோம் இல்லையா? அனன்யா சிந்தையந்தோல சொன்ன அந்த அனன்ய பாவம் அப்படிங்கிறது இல்ல, நீ வேறு வேறு என்று நினைத்து நீ வழிபட்டாய் என்றாலும் கூட அது அறியாமையினால் செய்வது. அந்த அறியாமையினால் நீ செய்தாயினா கூட அதுவும் உன்னையே வழிபடுவதற்கு அனன்ய பாவத்திற்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிறார். ஆனா அவன் ஏன் அழுவுறான் அப்போ? அவன் ஏன் அழுவணும்? அந்த அனன்ய பாவத்துக்கு ஈக்குவல்னு சொல்றாருல்ல, அப்ப ஏன் அழுவணும்? ஏன் அழுவுறார் அப்படின்னா, அவன் அறியாமையோடு அதை செய்கிறான். என்னை உள்ளது உள்ளபடி அறிவோடு செய்யல, ஞானத்தோடு பக்தி பண்ணல, அதனால அவன் நழுவி விடுகிறான். அப்ப ஞானத்தினோடு செய்யக்கூடிய பக்திக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பகவான் இங்க சொல்றார். அதத்தான் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசத்தை அந்த ஸ்லோகத்துல அந்த யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஞானபூர்வக பக்தியாக இருக்கும் பொழுது அது நடக்கும். அதுதான் அங்க ஸ்பெஷாலிட்டி. நான் பக்தி பண்ணா போறோம், எனக்கு பகவான் எல்லாம் கொடுப்பார், இல்லன்னுலாம் சொல்லல. பகவான் பரம கருணாமூர்த்தி, எல்லாம் கொடுப்பார். ஆனா யோகக்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெரிய கேரண்டி கொடுக்கிறாரே, அது ஞானபூர்வகமான பக்திக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் இருக்கக்கூடிய மேற்கொண்டு இருக்கிற ஸ்லோகங்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். சாரிமா, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அம்மா பாரதி சொல்லட்டுங்களாங்கம்மா? நிறைவு பிரார்த்தனை. ம் சாரிம்மா, என்னால ஸ்லோகம்